ஏழைகளுக்காக இலவச மருத்துவமனை கற்ற பிரபாஸ். என்ன ஒரு தாராள மனசு! பேன் இண்டியா ஹீரோவான பிரபாஸ், ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு அவங்களோட பேரை சொன்னாலே அவங்களோட விருந்தோம்பல், கொடைத்தன்மை தான் நினைவுக்கு வரும். சினிமாக்காரங்கள கேட்டாலும் முதல்ல அவர் குடுக்கக்கூடிய விருந்து சாப்பாட பத்தி தான் சொல்லுவாங்க. அப்படியே ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு மாதிரியே பிரபாஸும் சேவைகள செஞ்சுட்டு வராரு. இப்போ பெரியப்பாவோட கனவ நிறைவேத்த போறாரு. பிரபாஸ் நடிகரா வளர்றதுக்கு உறுதுணையா இருந்த கிருஷ்ணம் ராஜுவோட சேவை காரியங்கள்ல எப்பவுமே முன்னிலையில இருப்பாரு. அவரோட நடிப்பு வாரிசா இன்னைக்கு பேன் இண்டியா ஸ்டாரா சினிமா ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்திக்கிட்டு இருக்காரு பிரபாஸ். ஒரு பக்கம் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறவரு, இன்னொரு பக்கம் உதவி செய்யக்கூடிய பெரிய மனசோட இருக்காரு. சீக்கிரத்திலே பிரபாஸ் ஆதரவோட ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜுவோட மனைவி ஷியாமலா தேவி இணைஞ்சு ஒரு மருத்துவமனை கட்டி ஏழைகளுக்கு மருத்துவம் அளிக்க போறாங்க. சீக்கிரத்திலே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இந்தியாவோட எந்த பகுதியில இருக்கிறவங்களும் வந்து இலவசமா மருத்துவம் பெறக்கூடிய வகையில எல்லா வசதிகளோட மருத்துவமனை அமைக்க இருக்கிறதா ஷியாமலா தேவி சொல்லிருக்காங்க. இதுக்கு பிரபாஸ் ஆதரவு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. இது கிருஷ்ணம் ராஜுவோட ஆசை அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. பேன் இண்டியா ஸ்டார் பிரபாஸ் சேவை காரியங்கள்ல எப்பவுமே முன்னணியில இருப்பாரு. 6 அடிக்கு மேல உயரம் இருக்கக்கூடிய அவரு உதவி செய்யறதுலயும் தன்னோட பெரிய மனச பல சந்தர்ப்பங்கள்ல நிரூபிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் சமயத்துல தன்னோட கேரவன் ஊழியர்கள் செலவுகளை பிரபாஸே ஏத்துக்குவாராம். போன வருஷம் ஆந்திராவில விஜயவாடா, ஹைதராபாத்ல வெள்ளம் ஏற்பட்டப்போ பிரபாஸ் தாராளமா 2 கோடிய ஒவ்வொரு கோடி வீதம் 2 தெலுங்கு மாநிலங்களுக்கும் கொடுத்த விஷயம் தெரிஞ்சதுதான். ஆனா பிரபாஸ் செய்யக்கூடிய சேவை காரியங்களுக்கு எப்பவுமே கவனம் ஈர்க்க மாட்டாரு. விளம்பரம் அப்படின்னு அவருக்கு சுத்தமாவே பிடிக்காது. எந்த உதவியா இருந்தாலும் ரகசியமா செஞ்சு தன்னோட பெருந்தன்மையை காட்டிக்கிட்டு இருக்காரு.